وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமே. அன்புக்குரியவர்களே, இந்த கட்டுளமை பருவ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கட்டுளமை பருவம் எப்படின்னு சொன்னால் அந்த டீனேஜ் வயசு எப்படிப்பட்டன்னா மற்றவர்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க செய்தல். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். எதுக்குமே துணிஞ்ச வயசு இந்த கட்டளமை பருவ வயசு. எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முறுக்குன ஒரு பருவம் வந்து அந்த இளைஞர்கள் யுவதிகள் இவங்களை பற்றி சொல்லும்போது குயவன் கைப்பிடி மண்ணண்டு வர்ணிக்கிறாங்க சில எழுத்தாளர்கள். குயவன் கைப்பிடி மண்ணண்டா என்ன தெரியுமா? அந்த பானை சட்டி செய்கிறவன் தான் குயவன். அவன் மண்ணை எடுத்து என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிருவான். அவன் சட்டியாக நினச்சா சட்டி, முட்டியாக நினச்சா முட்டி, அவன் ஒன்றுமே நினைக்கலாட்டி அது மண் புட்டி தான். அப்போ இளைஞர்களை மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய பருவம் அதுதான். இளைஞர்களையும் யுவதிகளையும் மற்றவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது ஈர்க்கக்கூடிய ஒரு வயசு, அடுத்தவங்களை திரும்பி பார்க்குற வயசு. பொதுவாக பைக்கில் மொட்டை பைக்கில் எப்படி உட்காருவோம் நாம்? ஒரு ஆள் டிரைவிங் பண்ணுறது உட்காந்தா அவன் முதுகோட வயிற்றை வச்சு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துப்பான். இதானே வளமை. ஒரு இளைஞன் வித்தியாசமாக யோசிப்பான். எல்லோரும் என்னை திரும்பி பார்க்கும், அவன் மாறி உட்காந்து போவான். முதுகை வச்சு பின்னாடி பார்த்துக்கிட்டு போவான், வித்தியாசமாக போவான். அப்போ இந்த பருவம் அப்படி தான், எல்லாரையும் விட வித்தியாசமாக இருக்கணும். பொதுவாக நாம் முடி எப்படி வெட்டுவோம்? எல்லாம் ஒரு பருவத்தில் வெட்டுவோம், இல்லாட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்ப்போம். இப்போ ஒரு இளைஞன் யோசிக்கிறான், ஒரு சைட்டை குறைச்சி இன்னொரு சைட்டை வளர்த்தான், எல்லோரும் என்னை திரும்பி பார்க்காங்க. அதே டிசைன் நினச்சி எல்லா இளைஞர்களும் வெட்டிக்கு போகிறாங்க. ஒரு பக்கத்தை அப்படியே சிரைச்சி வலிச்சிட்டு நடுவில் மட்டும் வச்சுட்டு, வளைச்சி அப்படியே அரைச்சிட்டு நடுவில் மட்டும் வச்சுட்டு, அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முன்னுக்கு மட்டும் நடிய முடிய வச்சுட்டு இப்படி தலையில் டிசைன் போடுறான். அது உண்மையிலே அசிங்கம். ஆனால் எல்லோரும் அதை திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே அது அவனுக்கு ரைட்டாக தெரியுது. எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. அழகு அவனுக்கு தேவையில்லை, எல்லோரும் நம்மளை பார்த்தாலே போதும், அவ்வளோதான். அசிங்கமாக இருந்தாலும் எல்லோரும் பார்க்குறாங்கன்னா அதை செஞ்சிடுவான். அசிங்கமானதையும் செய்வான். மின்னி போடுவான், காதில் தோடு போடுவான், பச்சை குத்திக்குவான். அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குற ஒரு விஷயத்தை உருவாக்குற வயசு தான் அந்த டீனேஜ் வயசு. மற்றவங்களை திரும்பி பார்க்க செய்யும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அதுக்கு உயிருக்கு சவாலாக இருக்கும், உயிர் போகிற விஷயமா இருக்கும். கடைசியாக பெரிய ஒரு மலையிலேருந்து கடலில் குதிக்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கல்லில் பாறை பட்டு தலை பட்டுட்டேன்டா ஆள் அவுட்டு தான். எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, நான் சாதிக்கணும் அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு மட்டும் பாஞ்சிட்டு இருப்பான். அல்லாவுடைய கிருபியால் அவன் தப்பிட்டு இருக்கிறான். சில நேரம் மிஸ் ஆகி ஒருத்தான் அவுட் ஆகிறதுக்கு அதை வீர மரணம் வந்து அடுத்த இளைஞன் பேசிட்டு இருப்பான். அப்போ இளைஞர்கள்ட்ட இருக்கிறது என்னென்னா, மற்றவங்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக ஆபத்தான விஷயத்திலையும் கையை வைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள், அந்த இளைஞர் யுவதிகள் பருவம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த சிந்தனைகள் அப்படி இருக்குது, எல்லாரும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்குது. அப்போ என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த சிந்தனையை மாற்றுறதுக்காக, அந்த சிந்தனையை திருப்புறத்துக்காக நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, சரியானதை சிந்திக்கக்கூடிய இளைஞர்களாக அந்த இளைஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். சரியானதை சிந்திக்கக்கூடியவர்களாக அந்த இளைஞர்களை உருவாக்குறதுக்காக நாங்கள் முயற்சி செய்யணும், சிந்திக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த இளமை பருவத்தில், அந்த கட்டளமை பருவத்தில் அந்த பிள்ளைகள் எதை செய்தாலும் வீர செயலாக செய்வாங்க, எதை செஞ்சாலும் சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாட்டை வளர்க்குறதும் இளைஞர்கள் தான், கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்குறதும் இளைஞர்கள் தான். தீவிரவாத செயல்களை ஈடுபடுறதுக்கும் இளைஞர்களை தான் பிடிச்சிக்குவாங்க. ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குறதுக்கு இளைஞர்கள் தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஜூமில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அப்போ இன்றைக்கு உலகம் பூராக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக ஒரு இளைஞன் அல்லது இளைஞர்களுடைய உதவி இதுக்கு இருக்குது. இதை ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு இளைஞன் இதில் இருப்பான். இளைஞன்னா கல்யாணம் முடிக்காதவன் இளைஞன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இளைஞர் பருவம்ங்கிறத டீனேஜுங்கிறத சைக்காலஜிஸ்ட் அந்த 18-19 வரைக்கும் எடுப்பாங்க. விளங்கிட்டா? டீனேஜுங்கிற அதான் டீன் ஏஜ் என்று எடுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுன்னா பருவ வயசை அடைந்தது 40 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான். பருவ வயசை அடைஞ்சதுலேருந்து 40 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது குர்ஆனிலிருந்து விளக்கமாக எடுக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. எந்த பக்கம் ஈர்க்கப்படுறாங்களோ அந்த பக்கம் அவங்க சாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும் என்றால் இந்த இளைஞர்களை நல்லதின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக, நல்லதையே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் வளர்க்கணும். அதனால தான் குழந்தை வளர்ப்பு. அந்த வளர்ப்பில் பாசிட்டிவ் தோட்ஸை கொடுத்து, மோட்டிவேஷன் கொடுத்து, நல்லது கெட்டதை பிரிச்சறிகிறதுக்கு நாம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள்கிட்ட நல்லதுக்காக வேண்டியே நாம் நேரத்தை செலவு செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்துடும். உதாரணமாக புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷபாத்துன் யுல்லுஹுமுல்லாஹ் ஃபீ லில்லிஹி லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அவன் நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் 7 பேருக்கு நிழல் கொடுக்கிறான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்குற அந்த 7 கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் யார் என்று சொன்னால் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த ஒரு வாலிபனுங்கிறாங்க. அல்லாஹ் வணங்குறதுல வளரக்கூடிய வாலிபன். அந்த வாலிப பருவத்தை அதுக்காக ஒதுக்குறதா சவால். வயசானவங்க நேரத்தோட சுபவுக்கு எழும்பிக்கு வராங்க. அவருக்கு ஏற்கனவே நித்திரையே வாரதில்லை, எழும்பிட்டு வரான், அது வேறு விஷயம். அவருக்கு நித்திரையே வாரதில்லை. சுபவு பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்துருவார். வாங்க சொன்னோடனே வந்துடுவார், தஹஜத்துக்கு எழும்பிடுவார். அவருக்கு ஒரு வேலை இல்லை. அப்படி முன்பின் சுண்ணத்தெல்லாம் பள்ளிக்குள்ளே இருந்து தொழுது குர்ஆன் ஓதிட்டே இருப்பார். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு பிரச்சனை. யாருக்கு கஷ்டம் தெரியும்? அந்த இளைஞர்களுக்கு தான் கஷ்டம். 1008 வேலைகளோடு இருப்பான், வேறு பிரச்சனையோடு இருப்பான். அவன் மனசு அங்கே இங்கே தாவிச்சிட்டு இருக்கும். கிரவுண்டுக்குள்ளே இருக்கும், ஃபுட்பாலில் இருக்கும், வாலிபாலில் இருக்கும், கிரிக்கெட்டில் இருக்கும். இப்படியெல்லாம் துள்ளி குதிக்கிற வயசை இழுத்து கொண்டாந்து பள்ளிக்குள்ளே வைக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலானது. எனவே கட்டுளமை பருவத்தில் இளைஞர்கள் சுன்னத் தொழுகிறாங்க, இளைஞர்கள் இத்திகாஃப் இருக்கிறாங்க, இளைஞர்கள் திக்ர் செய்கிறாங்க, இளைஞர்கள் நோன்பு வைக்கிறாங்க என்றால் அதுக்கு பெரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எனவே இந்த கட்டுளமை பருவத்தை இளைஞர்களை நல்ல ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக நாங்கள் வைக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இளைஞர்களை தான் வசப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு போதை வஸ்து பாவனைகளை லேசாக பழக்கிறாங்க. அதுக்கு எடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வச்சு என்ன வேணுமென்றாலும் சாதிக்கலாம். போதை வஸ்து பாவனைகள் பழக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா, அந்த சிகரெட்டு கூட பயிற்றுவிக்கப்படுது தெரியுமா உங்களுக்கு? சிகரெட்டு கூட எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ரவி என்ற ஒருத்தர் இருக்கிறார் கொழும்பில். அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அவர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புகைக்கிறத நிப்பாட்டுங்க, நீங்கள் புகைக்கிறா போல் இருக்குது, அதை நிப்பாட்டுங்க, இந்த மருந்தை கொடுங்கன்னு அவர் நெஞ்சு சளிக்கு மருந்து கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு, புகைத்தல நிப்பாட்ட முடியாது டாக்டர், அது என்ற டியூட்டி, அது தொழிலுங்கிறார். இது உண்மையாக நடந்த சம்பவம். தொழிலா? புகைக்கிறது ஒரு தொழிலாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம், சிகரெட் கம்பெனி இப்படி ஆக்களை நியமிச்சு அழகான வாலிபர்களை அழகாக புகைக்கிற ட்ரைனிங்கை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்கூல் விடுற டைம், யூனிவர்சிட்டி அவுட் பண்ணுற டைம், கார்மெண்ட்ஸ் முடிகிற டைம், ஃபேக்டரிகள் ஓஃப் ஆகி வெளியில் போகிற டைமில் அவருக்கு ஒரு கார் கொடுத்தீங்க. அந்த கார் அப்படியே பார்க் பண்ணி வச்சு பொனட்டில் சாஞ்சிட்டு ஸ்டைலாக சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். சிகரெட் குடிக்கணும், அதை பார்த்துட்டு போவாங்க. அந்த ஸ்டைலை பார்க்கணும். பார்த்துட்டு போகும்போது யாராவது கேட்டால் ஒரு சிகரெட் ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்போ ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி சிகரெட்டு குடிக்கிறத தூண்டி விடுறதுக்கு காசு கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் நியமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்துறது இளைஞர்களை, பயன்பாட்டாளர்களும் இளைஞர்கள். இப்படித்தான் அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் இந்த இளைஞர்களை வச்சுட்டு தான் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் நம்ம திருப்புறதா இருந்தால் இவங்க அடிப்படையில் ஈமான்தாரிகளாக வளர்க்கப்படணும். தாய் தகப்பன் அவங்கள சரியாக வளர்க்கணும். அப்போ என்ன செய்யணும்? நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அம்மா வாப்பா கிட்ட, வாப்பா இப்படி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு வாப்பான்னு சொல்லணும். சொல்லலை அவங்க கெட்டு போய்த்துருவான். சொன்னால் தான் அந்த தாய் தகப்பன் அவரை சரியாக கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். எனவே பிள்ளை இந்த கட்டுளமை பருவ பிரச்சனையில் இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. அடுத்தவங்கள் விஷயத்தில் ஈர்க்கப்படுறது, ஏதாவது வித்தியாசமாக செய்யணுங்கிறது இது ஒரு முக்கியமானது. அடுத்தது இந்த காதல் வயப்படுறது, இது இந்த எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாடு. அந்த 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 வயசு வரும்போது எதிர்ப்பால் கவர்ச்சி ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க. நல்லா வளர்த்தாலும் இன்னொரு பொம்பளை பிள்ளையில் ஒரு ஆசை வந்துடும், இன்னொரு போயில் ஒரு ஆர்வம் வரும், அது அனுதாப காதல் வரும், நெருங்கின உறவில் காதல் வரும்,
அதே மாதிரியாக ஏஜில் ஒரே சேம் ஏஜில் காதல் வரும். இப்படியான காதல்கள் வந்துக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது வந்துட்டுன்னு சொன்னால் உம்மா வாப்பா குடும்பம் மானம் மரியாதை எல்லாத்தையும் தாண்டி காதல் அப்படிங்கிற ஒன்று மேலே ஏறி பறந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு மதம் ஜாதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் தப்பான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை நேசித்தவங்க தாயும் தகப்பனும் தான். இப்போ நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாருண்டா காரணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திறமை, ஒரு அழகு, ஒரு வயசு, ஒரு கவர்ச்சி, ஒரு வசதி, ஏதாவது ஒன்றுக்காகத்தான் உங்களை ஒருத்தர் நேசிப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் கண்ண மூடி உங்களை நேசிக்கிறவங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆம்பளையாக இருக்கிறதுனால உங்களை நேசிக்கிறாள், அல்லது நீ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உங்களை நேசிக்கிறான். நீ அழகாக இருக்கிற, அல்லது ஒரு அந்தஸ்தில் இருக்கிற, நீ ஒரு நல்ல தொழிலில் இருக்கிற, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல ஒரு பேச்சு இருக்குது, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்றுக்காக ஒருத்தர் உங்களை நேசிச்சிருப்பான். ஆனால் தாயின் தகப்பன் உங்களை நேசித்தது எப்போ தெரியுமா? நீ ஆனான்னு தெரியாது, பொண்ணான்னு தெரியாது, சிவப்பா கருப்பா வெள்ளையா எதுவுமே தெரியாது, நல்லவனா கெட்டவனா தெரியாது. நீ கருவில் உண்டானோன்னு என் பிள்ளைன்னு நேசித்தாங்க. அப்புறம் தான் தெரியுது ஆம்பளை பிள்ளை, அப்புறம் தான் தெரியுது பொம்பளை பிள்ளை, அவ்வளோதான் பிள்ளை. நீ ஒரு பிண்டம், எப்படி பிறப்பான்னு தெரியாது. நீ நல்லவனா பிறப்பையா, கெட்டவனா பிறப்பையா, குருடி செவிடா பிறப்பையா, முடமா பிறப்பையா, எப்படி பிறந்தாலும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயார். அதான் தாயின் தகப்பன். அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அந்த தாயின் தகப்புன்னு ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னிருந்து நேசித்து முடிவெடுக்க தெரியாத வயசில் உனக்காக முடிவெடுத்தவர்கள் அவர்கள். உனக்கு என்ன கலர் பிடிக்கும், உம்மாவும் பாப்பாவும் புடவை கடையில் சண்டை பிடிப்பாங்க, இது எடுப்போம், அவன் நல்லா இருக்கு, இதில் பச்சை கூட இருக்குது, பச்சை வேணாம், அதை எடுப்போம். உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு உடுத்தாலும் தெரியாது, நிர்வாணமாக போட்டாலும் தெரியாது. உனக்காக ஒரு உடுப்பை வச்சுக்கிட்டு சண்டை பிடிச்ச தாய் தாப்பேன், உனக்காக ஒரு உணவை கொடுக்கறதுக்கு சண்டை பிடிச்சவங்க, உனக்காக ஏறி இறங்கினவங்க, உனக்காக கண் விழிச்சவங்க, உனக்காக காத்துக்கு இருந்தவங்க, உனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க, உனக்காக உயிரின் எல்லை வரைக்கும் போய் போய் திரும்பி வந்தவள் தாய். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதம் பொழையணும், ஒரு வருஷம் பொழையணும், 2 வருஷம் பொழையணும் விட்டுட்டு ஓடுறோமே, அதான் டீனேஜ் எடுக்கிற தவறான முடிவு, அதான் அந்த பிழையான ஒரு தோற்றம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? நம்ம உண்மையான மார்க்கம் சொல்லக்கூடிய அஜ்னபி மஹரமி உறவுகளை பேணுறதை கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து அஜ்னபி மஹரமி உறவை கற்றுக் கொடுத்தால் அவன் டீனேஜுக்கு வந்தாலும் அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படும். இப்போ பிள்ளைகளுக்கிட்ட காதல் என்றால் என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு தூஷணம், அது வெக்கப்படக்கூடிய உண்டு, அது ரொம்ப பயங்கரமான உண்டு அப்படி கொடுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். உங்கள் பையனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யார் மேலேயாவது லவ் வரலாம். நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணத்தான் போகிறோம். மகளுக்கிட்ட சொல்கிறோம்மா உனக்கு எங்கேயாவது ஒரு கல்யாணம் நாங்கள் பார்த்து தரத்தான் போகிறோம், உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா எங்கள்கிட்ட சொல்லிடுவான் பார்த்துறோம். பையன்கிட்ட சொல்லணுன்ட்டு உனக்கு யாரையாவது பிடிச்சா சொல்லுடா, நாங்கள் பார்க்கணும், அவசரப்பட்டுடாத, நீ கல்யாணம் பண்ணத்தான் போகிற, உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, அந்த பொண்ணை நாங்கள் பார்க்கணும், பார்த்து பேசி தருவோம். இப்படியே பிள்ளைய வளர்த்தோம்னா அவன் தப்பாக முடிவெடுக்க மாட்டான். எனக்கு பிடிச்சிருக்கேண்டு ஐ லவ் யூடியேண்டு தனியாக போய் கவிதை சொல்லி காதல் சொல்லி தனியாக ஒதுங்க மாட்டான். என்ன வாப்பா கிட்ட சொல்லுவான், நீங்கள் கேட்டல யாரையாவது பிடிக்கும், எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு வாப்பா, நம்ம மாமி பிள்ளை, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை, நம்ம ஸ்கூலுக்கு வர பிள்ளை, அப்படியா அவசரப்பட்டுறாடா, கொஞ்சம் தேடுவேண்டா, இப்போ தான் உனக்கு ஆசை வந்திக்கிறா பொருடா அப்படின்ட்டு அதையும் நகைச்சுவையாக நண்பனாக ஆக்கி போட்டு பார்த்துட்டு அது டேஞ்சர், அது இப்படி இருக்குது, நல்லது பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன்னு சொன்னால் இருந்துட்டு போகிறான். எனவே இதை ஒரு பெரிய பயங்கரமாக வச்சுடாதீங்க. அது சின்ன வயசில் தான் அது பயங்கரமானது. அவன் வயசுக்கு வந்தது பிறகு அது சாதாரணமானது, அதை கொடுக்க போகிறோம் நம்ம அவனுக்கிட்ட. அப்போ அந்த வயசில் அதெல்லாம் சாதாரணமானது. அந்த வயசுக்கு வந்தது பிறகு அதை பயங்கரமாக்கிறாதீங்க. அந்த பயங்கரம் தான் அவனுக்கு தேவைப்படும். எனவே இந்த கட்டளமை பருவத்து பிரச்சனையில் இந்த டீனேஜ் வயசில் எதிர்பால் கவர்ச்சி விஷயங்கள் தான் ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் இருக்கும். இந்த எதிர்பால் கவர்ச்சியில் வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த 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 வயசுக்கு வந்தவர்கள், அந்த டீனேஜில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கிட்ட அவங்க நெருங்கி பழகிற விதங்கள் வித்தியாசப்பட தொடங்குது. நேரத்தோடையே நல்லா நெருங்கி பழகிட்டு இருந்தவங்க அந்த பெற்றோர்கள்கிட்ட அந்த வயசுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நெருங்கி பழகிறத குறைச்சிக்குவாங்க. குறைச்சிக்கிட்டு அவங்க தனியாக இருக்கணும், அல்லது அந்த ஏஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க போக தொடங்குவாங்க. இந்த நேரம் அவங்களுடைய இமோஷன்ஸை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கணும். இமோஷன்ஸ், அவங்களுடைய மனவெழுச்சிகள், அவங்களுடைய முகபாவனைகள், அவர்களுடைய அட்டிடியூட், இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அதனால் நாம் கொஞ்சம் நெருக்கமாக பழகணும், க்ளோஸாக பழகணும்,
பக்கத்தில் இருந்து பேசி பிரச்சனைகளை பேசி ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற, என்னாச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு நாம் கொஞ்சம் க்ளோஸாக பழகி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நெருங்கி பழக பார்க்கணும். அவங்களுடைய தேவைகளை நாங்கள் சரியாக கரெக்டாக புரிஞ்சு நிறைவேற்றி கொடுக்க பார்க்கணும். அதுக்கு சிரமம் கொடுத்துடக்கூடாது. அந்த வயசில் அவங்களுக்கு சில விஷயங்களை கேட்க முடியாமல் இருக்கும், சில விஷயத்தை ஓப்பனாக கேட்க முடியாது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு வரக்குள்ள அவங்களுக்கு உள்ளாடைகள் தேவைப்படும், அதை கேட்க முடியாது. எனக்கு அது தேவை, இது தேவை, எனக்கு இன்னென்ன உடுப்பு தேவை, இந்த தேவைகள் இருக்குது, கேட்க வெக்கப்படுவாங்க பாப்பா கிட்ட கேட்குறதுக்கு, உமா கிட்ட கேட்குறதுக்கு. சில இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் இருக்கும், பாப்பா கிட்ட கேட்க முடியாதுல்ல. அப்போ அந்த ஏஜ் வருது. அந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்குள்ள சில உடலியல் மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு ஏற்பட்ட சில தேவைகள் அது இருக்கும். அதை பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த நேரம் அவங்க பாட்டில் விட்டுருணும். அதாவது தேவையில்லாத இடத்துல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட வேண்டிய இடத்துல சந்தேகப்படணும். சந்தேகம் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். தேவையில்லாத இடத்துல நம்ம சந்தேகப்படக்கூடாது. என்ன மறைக்கிற, எதை ஒழிச்சு வச்சிக்க, தாண்டு வாப்பா பறிக்கிறார். அந்த பிள்ளை பொத்தி பிடிச்சிட்டு, இல்லை வாப்பா விடுங்க வாப்பா, ஒல்லாகி ஒன்றும் இல்லை வாப்பா, ஒல்லாகி ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை வாப்பா, வேணாம் பாப்பா, இல்லடி என்னவோ எடுத்து பறித்து பார்த்தா அந்த பிள்ளை மாத விளக்குக்கு பயன்படுத்துகிற ஈவா தலை குனிஞ்சு போகிறார். அந்த பிள்ளை வெக்கத்தில் அடியே வேதனைப்பட்டு போகுது. தேவையில்லாத விஷயத்தில் ஏன் தலையிடுறீங்க? அந்த பிள்ளை ஏதோ மறைக்கணுன்னா அது பொம்பளை சமாச்சாரம், அதை விட்டுட்டு போ. அது மாதிரி இந்த ஆம்பளை வந்து காசு கேட்குறான், வாப்பா ஒரு 200 ரூபா காசு தாங்கங்கிறான். எதுக்குடா காசு, லிஸ்ட்டு சொல்லு, என்னென்ன வேண்ட போகிறான். அவன் பிக் ரேசர் வேண்ட போகிறான்னு சொல்லுவான். அவனுக்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல முடி வலிக்க போகிறான், இதை சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டான். 200 ரூபா காசு தாங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். தாங்க, நீ என்னமோ சிகரெட் குடிக்கப்பட என்னில்லை, உங்களுக்கு இவ்வளோதான் நம்பிக்கை இருந்தால் வச்சுக்கோங்க உங்கள் காசை அப்படின்னு போவான். ஏதோ கேட்டால் 200 ரூபா போதுமாடான்னு கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் நான் சொல்லிட்டேன்னு கேட்குறதெல்லாம் கொடுத்துடாதீங்க. அவன் அடிக்கடி கேட்குறானா, அவன்கிட்ட வேறு பழக்கங்கள் இருக்குதா, அவன் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத வச்சு தான் இதை முடிவெடுக்கணும். உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை, கரெக்டான பிள்ளை, கெட்ட நண்பர்கள் இல்லை. கேட்குறான், ஏதோ வைக்கப்படுற சமாச்சாரமாக இருக்கும், எடுத்துகிட்டு போடா, நான் செலவுக்கு வச்சுக்கது. அந்த வயசுக்கு வரும்போது என்னடா காசு இருக்கா, கையில் காசு இருக்கா, பஸ்ஸுக்கு இருக்கு, போதும் பாப்பா, பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுருந்தா போதுமாடா, ஒரு ஃப்ரெண்டை கண்டா கூட்டி டீ குடிக்க வேணாம், என்ன இதை வச்சுக்கோ, அப்படி கொடுத்து அவனுக்கு ஃப்ரீடம். அவனுக்கு வந்து ரொம்ப சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடாது, கடுமையான ஸ்ட்ரிக்டும் கொடுக்கக்கூடாது. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சி, திறக்க வேண்டிய இடத்துல திறந்து, ஒரு நண்பனாக தாய் தகப்பன் இருந்து பழகும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியும். எனவே டீனேஜ் பருவத்து பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த கம்யூனிகேஷன், நல்ல தொடர்பாடல், குட் லிசனிங். அவங்க கருத்துக்களை அழகாக காது தாழ்த்தி கேட்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை முழுசாக கேட்கணும், இடையிலேயே முடிவெடுத்துடக்கூடாது, முழுசாக கேட்கணும். உங்கள் கருத்துக்களை, உங்கள் அன்புகளை வெளிப்படுத்தணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாண்டா, அந்த வயசுக்கு வந்தது பிறகு அன்பை மறைக்கிறது. சின்ன வயசில் ஓடி போய் முத்தம் கொடுப்போம், தலையை தரவோம், கட்டி அணைச்சிட்டு விடுவோம், என் செல்லண்டி நீ அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை குமராயிட்டு வயசுக்கு வந்துட்டு ஆசையாக இருக்கும், பிள்ளைய முத்தமுறை ஆசையாக இருக்கும், தலையை திடாவணும் போல இருக்கும், பக்கத்தில் இப்படி அணைச்சி பிடிக்கணும் போல இருக்கும், பெரிய ஆள் ஆகிட்டாலே அப்படின்ட்டு தலையிட்டு அப்படியே வில்லங்கமாக நம்ம நடந்துக்குவோம். நீ உன் பிள்ளை தானே, கிட்ட வாடி செல்லும் அப்படின்னு அணைச்சிக்கோ. அதில் என்ன இருக்கு, அன்பை காட்டுங்க. உன்னோட நான் ரொம்ப இஷ்டமாக இருக்கேன், நீ இல்லாமல் என்ன இருக்க முடியல தெரியுமா, 2 நாள் உன்னை பார்க்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. இதை சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட. சொல்லாமல் மறைக்கும் போது அந்த பிள்ளை அன்பில்லைன்னு நினச்சிக்க போகுது. நம்ம கண்டிப்பாக சொல்லணும், உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் உன்னுடைய திறமையை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகள் எடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸு, பிள்ளை ஒரு டிகிரி முடிப்பான், ஒரு கோர்ஸ் முடிப்பான், ஒரு சர்டிஃபிகேட் எடுப்பான், ஒரு சாதனை, ஒரு ஏதாவது ஒன்று செய்வான், அதை நம்ம வெரி குட் பண்ணணும், வெரி குட் ரைட்டுன்னு சொல்லணும். சில பேரண்ட்ஸ் என்ன வேணா, பாப்பா டிகிரி முடிச்சான், என்ன டிகிரி முடிச்சு கிழிச்ச நீ, இது பெரிய டிகிரி, மனுஷன் பிஹெச்டி முடிச்சிட்டிருக்கான் அப்படின்றோன்னா அந்த பிள்ளை மனசு உடைஞ்சி அதை கிழிச்சு எறிஞ்சிட்டு போவோமா, செத்துருவோமா அப்படின்றலாம் தோன்றும். பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ண, அவன் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தாலும் அதை பாராட்டுங்க. மாஷா அல்லா என் பிள்ளடா, நீ என் பிள்ளடி, நீ சாதிப்படி அப்படின்னு பிள்ளைகளை அந்த மோட்டிவேட் பண்ணி வெரி குட் பண்ணுங்க. பிள்ளைகள்கிட்ட உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. சில பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளோட இருக்கிற இறக்கத்தை அவன் முன்னாடி காட்டுறதில்ல. பொதுவாக ஆண்கள் வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க.
உம்மா வந்து காட்டி விட்ருவா. உம்மா வந்து பிடிச்சி கத்தி குளறி கண்ணீர் சிந்தி குஞ்சி உண்ட நினைப்பாடா இருக்குது அப்படின்ட்டு அழுதுருவா. அதனால தாய்ப்பாசம் கூடியக்கு. தகப்பனும் அதே மாதிரி பாசமுள்ள தான் வெளியில் காட்ட மாட்டான். அதாவது பாசமுள்ள வில்லனாக இருக்கிறது தகப்பன் மட்டும்தான். அவனை வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காது வில்லன். ஆனால் அவன் பிள்ளைகளுக்காக தான் செத்துக்கிட்டு இருப்பான். வெளிநாடுகளில் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க எதுக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக. அங்கே பிள்ளைகளுக்காக வேண்டி வெயிலில் இருக்கிறான், உயரத்தில் இருக்கிறான், ஒரு கேபிளில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான், ரோட்டில் வேலை செய்யறான், ரொம்ப ஆபத்தான இடத்துல நிற்கிறான். ஏன்? நம்ம பிள்ளைகளுக்காக, அவன் படிப்புக்காக, அவன் செலவுக்காக. ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டான். கூப்பிடும் போதே அப்படி வில்லன் நம்பலாம் இங்கே வாடா, என்னடா அது, என்னடா நீ பேசுன அப்படின்றோம். அவனுக்காகத்தான் செத்துக்கிட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் இறக்கமாக காட்டு, உன்னோட எனக்கு இறக்கண்டா, நான் உனக்காகத்தான்டா சாகுறேன்னு சொல்லாதனால அவன் தப்பாக நினைக்கிறான். நம்மளை விட்டு விரண்டு ஓட்டிட்டீங்க. தயவு செஞ்சு அன்பை வெளிப்படுத்துங்க. நிறைய பேரண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைங்க தூங்கினத்துக்கு பிறகு நொழும்படிக்கிற சாட்டில் போய் அந்த வலையை சரியாக்குற மாதிரி தூங்கின பிள்ளைய அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது தகப்பன்மாருடைய ஒரு வீக்னஸ். ஏன் அந்த பிள்ளை முழிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டு, ஏன் பாப்பா பார்க்குறீங்க, இல்லைடி உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளைக்கு, என் பிள்ளை இல்லையா நீ அப்படின்னு அழுது பாரு. அந்த பிள்ளை உன்னை விட்டு எப்போவுமே ஓடாது. ஒரு ஒரு பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தலைப்பிள்ளை, அப்படியே பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் போயிருக்கிறோம். அப்படியே உட்காந்துருக்கிறோம். அப்படியே காரில் வந்து அப்படியே பிள்ளையெல்லாம் வந்து இறங்கியாச்சு. அந்த குடும்பத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த 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 தாயினுடைய வாப்பா, அந்த பிள்ளை பெற்றுக்கு வந்தவிட வாப்பாவை நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். எல்லாம் நம்ம உறவு மகரமானவங்க தான், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பார்வை அவர் மகள் மேலேயே இருக்குது. எல்லாரும் அந்த பிள்ளையை தூக்குறாங்க, எல்லாரும் அந்த பிள்ளையை தூக்குறாங்க, கொஞ்சுறாங்க, எல்லாரும் அந்த பிள்ளையை தான் தூக்குறாங்க. நல்லா இருக்கட்டு. அவள் நடந்துக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல அப்படியே வழுக்கணுன்னா இவர் பார்த்துட்டு இருந்தவர் அப்படி எண்ணுறாரு, பார்த்துட்டு இருந்தவர் அப்படி எண்ணுறாரு. நான் அதையும் நோட் பண்ணுறேன். அவள் பிடிச்சிக்கிறாங்க. அது இது மெதுவாயிருமா, ஆப்ரேஷன் பண்ண பிள்ளை, ரொம்ப நடக்கக்கூடாது, மெதுவாயிருமான்னு ஒரு பொம்பளை வச்சுட்டாங்க. அவள் இருந்துட்டேன். யாருமே அந்த பிள்ளை பெற்ற உமா அப்பாக்கள் எல்லாரும் பிள்ளையை தூக்கிட்டு முதல் குடும்பத்துக்கு வந்த ஒரு பேர பிள்ளை, முதல் வந்த மருமகள், முதல் வந்த தங்கச்சி பவான்னு எல்லாரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் அந்த பிள்ளைக்கிட்ட பார்வையை செலுத்தவே இல்லை. ஏன்னா அவர் பிள்ளை தான் அவருக்கு முக்கியம். அவர் பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவள் பார்க்கும்போது அங்கே பார்க்குறாரு, அவள் அங்கே பார்க்கும்போது பிள்ளையை பார்க்குறாரு. அப்படியே நானும் அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் போச்சு, நீ சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போகிறவங்கெல்லாம் போயிட்டாங்க. பிள்ளையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த தாய் அப்படியே தட்டிட்டு தூங்குறான். இப்போ இவர் மெதுவாக போகிறார். அவளுக்கும் தூக்கம் போச்சு, அந்த பிள்ளை பெற்றவளுக்கும் தூக்கம் போச்சு, குழந்தையும் தூங்கிட்டு அந்த பிள்ளையை இப்போ பார்க்குற மாதிரி மெதுவாக போய் பக்கத்தில் இருந்து அவர் பெற்ற பிள்ளை கையை அப்படியே பிடிக்கிறார். அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை பொத்தி புள்ளிஞ்சி அப்படியே தண்ணியை விட்டார். விட்டுட்டு அந்த பிள்ளை அந்த 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 மகளுடைய அந்த காலை அப்படியே தடவி கொடுக்குறார். என் பிள்ளை எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கமோ தெரியல. அந்த அந்த தூங்கின அந்த தாய்க்கு தெரியாது, அந்த தூங்கின மகளுக்கு தெரியாது பாப்பா கையை பிடிக்கிறா காலை தடவுறாங்கிறது தெரியாது. அவர் எல்லாரும் போனதுக்கு பிறகு தனியாக போய் அந்த பிள்ளை கையை பிடிச்சி காலை தடவி விட்டு அந்த முகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே போய் அவருடைய அந்த சேரில் இருக்க அவரை யாருமே கவனிக்கலை, வயசானவர் என்று நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆள் போய் அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே அழுவுது. அப்போ தான் நான் பக்கத்தில் போய்ங்க, என்னப்பா அழுகுறீங்க, எப்பாளோ பாடுபட்டிருக்கேன், அந்த பிள்ளை பிரசவ வலி தெரியுமாடா உனக்கு, எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியுமாடா, என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமாடான்னு அப்போ அழுகுறார். இதுதான் அந்த ஆண்களுடைய அந்த பாசம். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அழுவாங்க. நிறைய ஆண்கள் பாத்ரூமில் போய் அழுவாங்க, கடற்கரையில் போய் நின்று அழுவாங்க, வெளியில் போய் நின்று அழுவாங்க, வேலை செய்கிற இடத்துல நின்று அழுகுறாங்க. என்னுடைய நண்பன் ஒருத்தன் வெளிநாட்டில் மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செஞ்ச ஒருத்தன், கட்டாரில் வேலை செஞ்ச ஒருத்தன், அவனுடைய அனுபவத்தை ஒரு தடவை ஷேர் பண்ணுறான். அவன் வெளிநாட்டில் இருக்கும்போது அவனுடைய குடும்பத்தில் ஒரு பாப்பாவோ பெரியம்மாவோ யாரோ மவுத்தாயிட்டாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல அவனுக்கு ஃபோன் கால் வருது, மவுத்தாயிட்டாங்க அப்படின்ட்டு. அவன் அழ முடியாமல் அப்படியே வாரான். இவனுக்கு கத்தி அழணும் போல் இருக்கிறான். ரூமுக்கு போனால் எல்லோரும் இருப்பாங்க, அழ முடியாது. ரோட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க, அழ முடியாது. வேலை செய்கிற ஆஃபீஸில் அழ முடியாது. அப்படியே போனவன் அப்படியே பார்க்குறான் ஒரு ஏடிஎம் மிஷின்.
அவன் சொல்கிறான், மௌலவி நான் அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ளே உழுவட்டு கதவை பூட்டி அந்த கதவுல சாஞ்சிக்கிட்டு என்னால் மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தம் போட்டு கத்தினேன். வெளிநாட்டில் இருக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்காக, பொண்டாட்டிக்காக, தங்கச்சிக்காக, உமாக்காக, வாப்பாக்காக உழைச்சி அங்கே இருக்கிறோம். ஒழுங்காக அழக்கூட நமக்கு சுதந்திரம் இல்லை. அப்படியே ஏடிஎம் மிஷினுக்குள்ளே கதவை பூட்டிட்டு அந்த கதவுல சாஞ்சிக்கிட்டு கத்தி அதிலே அப்படியே சரிஞ்சு கீழே உளுந்து என் பாட்டுக்கு ஒப்பாரி வச்சு அழுது கண்ணை தொடச்சி விட்டு உடுப்பெல்லாம் சரியாக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தேன். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறான். இப்படி அழுகையை மறைச்சி அழக்கூடியவர்கள் ஆண்கள். அந்த தகப்பனுடைய வலியும் வேதனையும் தெரியாத இளைஞனிகளுடைய இந்த குமர்களுடைய இந்த விளையாட்டு, இந்த காதல் விளையாட்டு ஓடி போகிறது, தப்பான ஆக்களோட தொடர்பாக இருக்கிறது. கடைசியில் அந்த பெற்றோர்கள் கெஞ்சி, ஏமா உனக்கு இந்த வாழ்க்கை, இவன் நல்லவன் இல்லைம்மா என்ற உடனே நான் வாக்கு கொடுத்துட்டேங்கிறாங்க. அது நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் என்னென்றாலும் அவனோட வாழ்ந்துக்கிறேன்றாங்க. அப்போ தாய் தகப்பனுடைய வேதனை புரியுதில்லை, அவங்க காட்டின அன்பு விளங்குதில்லை. இப்படியான இந்த வயசு இந்த பிரச்சனை எதிர்நோக்கிட்டு இருக்குது. அதையும் நாங்கள் தீர்த்த வேண்டும் என்றால் இந்த பருவத்தில் அந்த குழந்தை வளர்ப்பில் நாங்கள் ரொம்ப கவனத்தை கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சரியான முறையில் குழந்தைகளை வளர்த்து அந்த கட்டளமை பருவ பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி அருள் புரியணும்.